ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது கூட்டுறவு துறையிலேருந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஸோ அதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. என்ன டவுட் அப்படின்னா, நாங்கள் வெறும் டிகிரி மட்டும்தான் முடிச்சிருக்கோம் மேம், எங்களால் இதை அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் டிகிரி, அதாவது 12th முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் இந்த கூட்டுறவு பயிற்சி, அதாவது கூட்டுறவு ஓகேங்களா, கூட்டுறவு பயிற்சியில் நான் சொன்ன அந்த டிப்ளமா இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா, இல்லைனா ஹை டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இல்லைன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு இன்னொன்று நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ படிச்சிட்ருக்கீங்க, அதாவது எந்த இடத்துல, நீங்கள் கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் முழு நேர கூட்டுறவு பயிற்சி நீங்கள் இப்போ படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அதாவது இங்கே பாருங்கள், முழு நேர கூட்டுறவு பயிற்சி படிச்சிட்ருக்கீங்க, பயின்று வரும் மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் இப்போ படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கலாம்? அவங்கக்கிட்ட இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் இந்த இதுவுக்கு விண்ணப்பிக்கலாம். மேம், இதுக்கப்புறமா நான் போய் ஜாயின் பண்ணி விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஜாயின் பண்ணி விண்ணப்பிக்கலாம். ஆனால் மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு என்ன இருக்கும், டெய்லி கிளாஸ் இருக்கும். 2 செமஸ்டர் இருக்கும். இதில் 2 செமஸ்டர் இருக்கும். 1 இயர் கோர்ஸ் இது, ஓகேங்களா. இது என்னது, 1 இயர் கோர்ஸ் இது. ஓகே, இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2 செமஸ்டருக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 20,500 ரூபாய் கிட்ட வரும், ஓகேங்களா. செமஸ்டர் 2 செமஸ்டர் ஃபீஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஃபீஸே 20,500 ரூபாய் கிட்ட வரும். ஸோ நாளைக்கே கூட நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பர்டிகுலர் போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன், உங்ககிட்ட கண்டிப்பாக இந்த பயிற்சி சான்றிதழ் கண்டிப்பாக தேவை, ஓகேங்களா. இந்த பயிற்சி சான்றிதழ் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நான் ஏஜ் லிமிட்லாம் நான் சொல்லியிருப்பேன். நான் ஆல்ரெடி அதே வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஓசி கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கோட்டாக்கு மட்டும்தான் 32 வயசு வரை, ஓகேங்களா. இதர கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட் இல்லை. நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, ஓகேங்களா, +2 முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் கேட்டகரி கிடையாது. அதாவது நோ ஏஜ் லிமிட், ஓகேங்களா. ஓகே, வெறும் ஓசி கேட்டகரிக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ நீங்கள் முழு நேரமாக ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க, நீங்கள் இந்த எக்ஸாமும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக நீங்கள் கருதுனீங்க அப்படின்னா, நீங்கள் இது அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க, ஆனால் உங்ககிட்ட பயிற்சி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா, உங்ககிட்ட காசு இருக்குது, நான் இந்த கோர்ஸை நான் முடிச்சுட்டு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இந்த 1 இயர் கோர்ஸ், முழு நேர கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணிவிட்டு நான் இதுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு நியர்பை இதில் இருக்க கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் இந்த நிலையத்தில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அப்ளிகேஷன் 100 ரூபாய், கோர்ஸ் ஃபீஸ் 20,500 ரூபாய் கிட்ட, சரிங்களா. இதான் உங்களுக்கு உங்களுடைய டவுட் இப்போ கிளியர் ஆயிருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். இன்னும் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா போடுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுறேன், ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா? இப்போ நீங்கள் படிச்சிட்ருக்கீங்கனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இனிமேல் நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால், ஆமாம் பண்ணலாம். நாளைக்கு தான் நான் போய் ஜாயின் பண்ண போகிறேன், ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ண போகிறேன், நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் அப்ளை பண்ணலாம். எல்லா மாவட்டத்துக்குமே சேம் தான். எல்லா மாவட்டத்துலையுமே இந்த கூட்டுறவு பயிற்சி நிலையங்கள் இருக்குது. நீங்கள் போயிட்டு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கவங்க கூட போய் நீங்கள்
அந்த நிலையங்களில் போய் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது முழு நேர ஃபுல் டைம் கோர்ஸ் இது, ஓகேங்களா? மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் இருக்கும், ஃபுல் டைம் கோர்ஸ், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம், ஓகேங்களா? இது 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க, இப்போ திருப்பியும் இப்போ போட்டிருக்காங்க. ஸோ இது இதுக்கப்புறம் எப்போ போடுவாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ இது உங்கள் டவுட்டுனால நான் இந்த வீடியோ பதிவு நான் எடுக்கிறேன், உங்களுக்கு கிளியர் ஆகணும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? கிளியர் ஆகிருக்கும் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.